Thank you, Jesus. Hallelujah. 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 Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Masa tu parakatele parodosh. Hallelujah. Marudo boshe. Rebatsi ando rahade. Thank you, Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் கூட நாம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி சில பாடல்களை பாடப் போகிறோம். We are going to glorify the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கே. துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கே. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையுமே அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையுமே அப்பாவுக்கு. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. பலன் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையுமே அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையுமே அப்பாவுக்கு. உணவு தந்தி நன்றி ஐயா, உணவு தந்தி நன்றி ஐயா. உடையும் தந்தி நன்றி ஐயா, உடையும் தந்தி நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையுமே அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையுமே அப்பாவுக்கு. அன்பு கூர்ந்தீர் நன்றி ஐயா, அன்பு கூர்ந்தீர் நன்றி ஐயா. அரவணைத்தீ நன்றி ஐயா, என்னை அரவணைத்தீ நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையுமே அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையுமே அப்பாவுக்கு. கூட வைத்தீ நன்றி ஐயா, கூட வந்தீ நன்றி ஐயா. பாட வைத்தீ நன்றி ஐயா, என்னை பாட வைத்தீ நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையுமே அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையுமே அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையுமே அப்பாவுக்கு. அபிஷேகித்தீ நன்றி ஐயா, அபிஷேகித்தீ நன்றி ஐயா. அனலாக்கி நீ நன்றி ஐயா, என்னை அனலாக்கி நீ
நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையுமே அப்பாவுக்கு. சொல்லுவோமா? ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையுமே அப்பாவுக்கு. ரத்தம் சிந்தி நீ நன்றி ஐயா, ரத்தம் சிந்தி நீ நன்றி ஐயா. ரட்சிப்பு தந்தி நன்றி ஐயா, எனக்கு ரட்சிப்பு தந்தி நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையுமே அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதியும் கனமும் மகிமையுமே அப்பாவுக்கு. ரத்தம் சிந்தி நீ நன்றி ஐயா, ரத்தம் சிந்தி நீ எனக்காய் நன்றி ஐயா. ரட்சிப்பு தந்தி நன்றி ஐயா, எனக்கு ரட்சிப்பு தந்தி நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையுமே அப்பாவுக்கு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையுமே அப்பாவுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நமக்கு சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Hallelujah, hallelujah. How many of you really believe that the Lord has given us good strength, health and salvation? Hallelujah. விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஹalleluya. கர்த்தர் எனக்கு அவர் எல்லாவற்றையும் கடந்த ஆண்டு முழுவதும் செய்தார். ஹalleluya, hallelujah. Thank you Jesus, thank you Jesus. இன்னொரு பாடலை பாடுவோம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புது கிருபையால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. புதிய வருடத்திற்குள்ள இப்படி பாடுவோம். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஒருவேளை கடந்த ஆண்டிலே பலவிதமான சோதனைகள் வந்திருக்கலாம், பலவிதமான குழப்பங்கள் வந்திருக்கலாம், பயங்கள் வந்திருக்கலாம். இந்த புதிய ஆண்டிலே கர்த்தருடைய கிருபையை கொண்டு நாம் பிரவேசிக்க போகிறோம். ஹalleluya, ஹalleluya. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய் மாற்றுவார். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூரணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். என் வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. பாடுவோமா? புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய
புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. சொல்லுவோமா? வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க. சொல்லுவோமா? சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க. உறவுகள் சீர்பொருந்த சமாதானம் நான் பெற்றிட. ஆனந்த சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. புதிய ஆண்டிற்குள்ளே கர்த்தர் நம்மை அடியெடுக்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. எத்தனையோ விதமான சோதனைகள், போராட்டங்கள் நம்மை சூழ்ந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. எத்தனையோ போராட்டங்கள் நம்மை சூழ்ந்தது. எத்தனையோ பாடுகள் நம் மீது வந்தது. எத்தனையோ விதமான பயங்கள் நம்மை தாக்கினது. எத்தனையோ சோதனைகள் நமக்கு நேராய் வந்தது. எத்தனையோ விதமான பிரிவினைகள், எத்தனையோ மனிதர்கள் நம்மை விட்டு விலகி போனாங்க. ஆனால் விலகாதவர், நம்மை விட்டு பிரியாதவர் ஒருவர் இருந்தார். ஹல்லேலூயா. அவர் நாமம் அதிசயம். அவர் ஆலோசனை கர்த்தர். அவர் நித்திய பிதா. அவர் சமாதான பிரபு. அவர் வல்லமையுள்ள தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அவர் இம்மானுவேல். அவர் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த புதிய ஆண்டுக்குள்ள நீங்க பாடினது போல, ஆண்டவரை என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும் என்று நீங்கள் பாடினது போல, கர்த்தர் உங்களை புதிய ஆண்டிற்குள்ளே, இந்த 2026க்குள்ளே கர்த்தர் உங்கள் கரத்தை பிடித்து அவர் நடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கரத்தை பிடித்து நீங்கள் போகும் பொழுதும் வரும் பொழுதும் உங்கள் வேலைகளை செய்யும் பொழுதும் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்கள் கரத்தை பிடித்து உங்களை நடத்த போகிறார். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பா நன்மை தரப்போகிறார். நீங்கள் வெட்கப்பட்ட அதே இடத்திலே கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. எந்த இடத்துலலாம் நீங்கள் வெட்கப்பட்டீங்களோ, இந்த 2026 இட்ஸ் a year of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு ஆண்டாக நான் இதை பிரகடனப்படுத்துகிறேன். இந்த ஆண்டு ஆவியிலே கர்த்தர் எனக்கு கொடுத்தது. This is the year of the Holy Spirit. பரிசுத்த ஆவிக்குள்ளே யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, அந்த மேக ஸ்தம்பத்திற்குள்ளே யாரெல்லாம் இருக்கிறார்களோ, அந்த அக்கினி ஸ்தம்பத்திற்குள்ளே யாரெல்லாம் இருக்கிறார்களோ, சத்துரு தொட முடியாது. பார்வோன் துரத்துவான். ஹல்லேலூயா. செங்கடல் முன்பாய் நிற்கும், ஆனால் செங்கடல்கள் உங்களுக்காய் வழிவிடும். செங்கடல் உங்களுக்காய் வழிவிடும். பார்வோன் துரத்தினாலும் உங்களை தொட முடியாது. உங்களை சுற்றிலும் ஒரு அக்கினி மதிலாய் கர்த்தர் இருப்பார். ஹல்லேலூயா. The Lord, the God of Abraham, God of Isaac, God of Jacob is going to protect you. Hallelujah. Hallelujah. இந்த
உலகத்திலே உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், கர்த்தர் உலகத்தை ஜெயித்தார். உங்களை துரத்தி வருகிறதான பார்வோன் உங்களை தொட முடியாது. உங்களை அடிமைப்படுத்தியிருக்கிற பார்வோன் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்க முடியாது. நீங்கள் விடுதலையாகி பிரயாணம் பண்ணி போய் கொண்டிருக்கிறீங்க. You are in a journey to the heaven. You are in a journey where the Lord is guiding you. Hallelujah. அவர் தம்முடைய ஊழியக்காரனை வைத்து, அவர் தம்முடைய வார்த்தையினாலே, அவர் தம்முடைய வேதத்தின் சத்தியத்திலே உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. இந்த காலை நேரத்தில் நான் ஆழமாய் விசுவாசிக்கிறேன், இந்த 2026 பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கரத்தை பிடித்து அவர் நடத்துகிறார். ஹalleluya. ஹalleluya. விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் ஹalleluya கர்த்தரை மகிமைப்படுத்தி, நோ மேட்டர் வாட், உங்களுடைய சூழ்நிலை எனக்கு தெரியாது, உங்களுடைய பொருளாதாரத்தினுடைய தேவைகள் எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரிந்த ஒருவர் இருக்கிறார், வானங்களையும் பூமியையும் படைத்தவர். அவர் ஆபிரகாம் ஒருவனாய் இருந்த பொழுது அழைத்து ஆபிரகாமை ஆஸ்வதித்து, ஈசாக்கை ஆஸ்வதித்து, யாக்கோபை ஆஸ்வதித்த தேவன் இன்றைக்கு உங்களோடு இருக்கிறார் என்பதை நான் சந்தோஷமாய் சொல்லுகிறேன். ஹalleluya. ஹalleluya. திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை நீதியின் வலது கர்த்தனால் தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று சொன்ன கர்த்தர் உங்களை மறப்பாரோ? அவர் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். அவராலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? Is there anything too hard for the Lord? Is there anything you can name it which cannot be done by the Lord? I challenge you, that is what is impossible with man is possible with God. மனுஷனால் எது கூடாதோ அது தேவனால் கூடும். டாக்டரால் எது கூடாதோ அது கர்த்தரால் கூடும். இத்தனை வருஷங்களாக நீங்கள் முயற்சி செய்து எந்தெந்த காரியத்தை தோல்வி அடைந்தீங்களோ, இந்த 2026 பரிசுத்த ஆவியானவருடைய நிழலில் கீழே வரும்பொழுது ஒரு கன்னிகை கர்ப்பவதியானது போல, ஒரு மரியாள் ஒரு கன்னிகை எப்படி கர்ப்பவதியாக முடியும்? பரிசுத்த ஆவியானவர் நிழலிட்ட பொழுது கன்னிகை கர்ப்பவதியானால் இதுவரை உற்பத்தியாக முடியாது, இதுவரை சுகப்படுத்த முடியாது, இதுவரை அதை சொஸ்தமாக்க முடியாது என்று சொன்னதை பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் உதிக்கும் பொழுது, உன்மேல் வரும் பொழுது முடியாதது முடியும். Hallelujah. Scientifically it is impossible for a single woman to get pregnant, but through the Holy Spirit it is possible. Hallelujah. இந்த வருஷத்துல எந்தெந்த காரியத்திற்காக நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியங்களை பரிசுத்த ஆவியானவருடைய நிழலினாலே, பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே அதை செய்து முடிக்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும் பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியின் நிழலுக்குள்ள இருந்தாங்க. They were in the tabernacle, they were in the shadow of the Almighty. பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். ஒன்றுமே செய்ய முடியல. அவங்க நடந்து வந்தது வனாந்திரம், ஒரு பாதுகாப்பான ஒரு சுற்றிலும் மதில்கள் இல்லை, மதில் சுவர் எதுவுமே இல்லை. அவர்களை சுற்றிலும் படையெடுத்து வந்தால் அவர்களை வனாந்தரத்தில் வெட்டி போடுவார்கள். ஆனால் ஒருவர் மதிலாயிருந்தார், அக்கினி பதிலாயிருந்தார். சுற்றி இருக்கிற ராஜாக்கள் பார்த்து பயந்தாங்க. இப்படி ஒரு தேவனை ஆராதிக்கிற இந்த ஜனங்களை நாம் போய் அவர்களை தாக்கினால் அந்த தெய்வம் நம்மை கொன்றுவிடும் என்று சொல்லி ஒரு ராஜாவும் இஸ்ரவேல் ஜனங்களை தொட முடியவில்லை. ஹalleluya. அதற்கு மாறாக எந்த போர் பயிற்சியும் இல்லாத இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு நாட்டையும் கைப்பற்றி கொண்டே இருந்தார்கள். எரிகோ கோட்டை வரும் பொழுது துதியினாலே கைப்பற்றினார்கள். தேவ ஜனமே, இன்னைக்கு உங்கள் சுய பலம் கிடையாது, இன்னைக்கு உங்கள் சுய முயற்சி கிடையாது, உங்கள் சுய தாளந்து கிடையாது, உங்களுடைய ஓன் எஃபர்ட்ஸ் கிடையாது. இந்த 2026 நீங்க பரிசுத்த ஆவியானவருடைய கரத்தை பிடித்திருப்பதினாலே, அவருடைய நிழலானது, அவருடைய மறைவிடமானது உங்கள் மீது இருப்பதினாலே நீங்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருப்பார்கள். ஆனால் நீங்களோ, தேவனுடைய பிள்ளைகளோ, நீதிமான்களாகிய நீங்களோ, நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பீங்க. நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹalleluya. உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள், உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. இவன் சாதாரண ஆடு மேய்க்கிறவன் தானே, இவன் தச்சனுடைய குமாரன் தானே, இவன் ஆடு மேய்க்கிறவன் தானே, எப்படி இவனுக்கு கோலியாத்தை ஜெயிப்பதற்கு வல்லமை கிடைத்தது? How come he got the strength to defeat the Goliath?
அவங்களுக்கெல்லாம் தெரியாது உன்னதமான பரிசுத்த ஆவியானவர் தாவீதின் மீது நிழலிட்டு இருக்கிறார். உன்னதமான பரிசுத்த ஆவியானவர் தாவீதுக்குள்ளே வாசம் செய்திருக்கிறார். இந்த ஆண்டு மற்றவர்களுக்கெல்லாம் பிரச்சனையும் பஞ்சமும் கொலை நோயும் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய நிழலில் இருக்கிற உங்களுக்கு ஒன்றும் அணுகாது. I challenge you. I prophetically speak this word upon Spirit Revelation Embassy. ஒவ்வொரு ஜனங்களும் இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களை கேட்க போகிறவர்களுக்கு நான் தீர்க்கதரிசனம் உரைக்கிறேன். கர்த்தருடைய நிழல், கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய மறைவிடம் உங்கள் மீது இருப்பதினாலே உங்களை ஒன்றும் அணுகாது. எகிப்தின் ஜனங்களுக்கு இருள், காரிருள், வெட்டுக்கிளி, தண்ணீர் ரத்தமாகிறது. ஆனால் அதே எகிப்திற்குள்ளே தான் இருக்கிறாங்க. கோஷான்குள்ள இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சம் இருக்கிறது, சுத்தமான தண்ணீர் இருக்கிறது. தலைச்சங்கன் பிள்ளை சாகவில்லை. ஏனென்றால் கர்த்தரே நித்திய வெளிச்சமாய் அவர்கள் மீது உதித்துக் கொண்டிருந்தார். நாம் எல்லாரும் ஒரே உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தரோடு இருக்கிறவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க போகிறார். The world is going to something which is very dangerous. இந்த உலகம் அழிவை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது. இந்த உலகம் அழிவுக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ஒன்றை நாம் பிடித்து கொண்டிருக்கிறோம். அவரையே பிடித்து கொண்டிருக்கிறோம். நம்மை விட்டு எடுப்படாத நல்ல பங்காகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டிருக்கிறோம். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியை பிடித்துக் கொண்டிருக்கிறோம். நம்மை தொட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது பரிசுத்த ஆவியை தொட வேண்டும். Before Pharaoh can attack Israelites, Pharaoh should touch the mighty presence, the cloud of the Holy Spirit. அந்த பரிசுத்த ஆவியினுடைய அந்த மேக ஸ்தம்பத்தை தொட வேண்டும். Enemy cannot touch. Hallelujah, hallelujah, hallelujah. இந்த நாளிலும் நம் கண்களை மூடி, ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க. நீர் இந்த வருஷத்திற்கென்று கொடுக்க போகிற அந்த வாக்குத்தத்த வசனத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கும் என் இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க. இவ்வளவு நேரம் நான் ப்ராஃபட்டிக்கலாக உங்களோடு கூட பேசி கொண்டிருந்தேன். ஆவியிலே கர்த்தர் இந்த வருஷத்திற்கு வேண்டிய தீர்க்க தரிசனமான வார்த்தையை அவர் நமக்கு கொடுக்க போகிறார். ரேபா சி கது ரபாஷே மா ஷியாந்தா ரகா தலமாஷே. ஜெபிக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாள் 2026 Jan 1st, in the rest of the year gonna make a complete difference. இந்த நாள் உங்களுடைய 364 நாட்களை மாற்ற போகிறது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியான கரத்தை பிடிக்க போறீங்க. அவர் உங்களோடு கூட இருக்க போகிறார். ரபா சியாந்த ரேக லேரேஷே ரேபா சிகாது ரோஷியாத லபாசிகேனே Pradise peletu, prasakate le marashe, ebrashike lesh, ebrushkan mala hamorushe, pradise le, el prashiadash, radu seke parosh, reba seke leresh, prashanta rekatoro, pradile prahandosh. உன்னதமான தேவனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த வருஷத்திலே உம்முடைய சமூகத்திலே வைத்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம். நீர் வந்தால் எங்கள் சூழ்நிலைகள் மாறும். நிறைவான ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னம் இருந்தால் போதும். நீர் எங்கள் கரத்தை பிடித்தால் போதும். நீர் எங்களை நடத்தப் போகிறீர். எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் இருதயங்களை ஆயத்தப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் இப்பொழுதும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். People of God, கர்த்தர் உங்களுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். இந்த வருஷம் உங்களுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார்.
Hallelujah. This year, the doors which has been shut for a long time is going to open. Hallelujah. மறுபடியும் சேர்ந்து படிக்கலாமா இந்த வசனத்தை? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டான். ஷாகா தாராபாஷே லேப்ராதாஷேகே லேரஹாதோஷ் பிராதேகே லீப்ரதுஷ் கபூரெகலமாந்தோஷ். திறந்த வாசல். இந்த வருஷத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய வருஷம் இது. This is the year of the Holy Spirit. கர்த்தர் உங்களுக்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். உங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் கர்த்தரை மறுதலியாமல் மறுபடியும் மறுபடியும் கர்த்தருடைய வசனத்தை கை கொள்வதற்காக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தீங்க. பார்த்தீங்களா? கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நிற்பதற்கு நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தீங்க. சகோதரியே, சகோதரனே, உங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் கர்த்தரை மறுதலிக்கவில்லையே. கர்த்தர் உங்களை எப்படி கைவிடுவார்? கர்த்தர் உங்களுடைய தத்தளிப்பை பார்த்து கொண்டிருந்தார். இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். Because you have little strength, but you have not forsaken me, but you have not disobeyed me. உங்களுக்கு கொஞ்சம் பலன் தான் இருந்தது. There was a thin line where you can go out of God. நீங்கள் கர்த்தரை விட்டு வெளியே போயிருக்க முடியும். ஆனாலும் no, I'm going to try once again. No, I'm going to try once again. மறுபடியும் 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 கர்த்தருடைய சமூகத்திலே வந்து வந்து விழுந்து கொண்டிருக்கிற அண்ணாலே, மறுபடியும் மறுபடியும் கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிற தாவீதே, கர்த்தர் உங்களை மறுபடியும் அவர் எடுத்து உங்களுக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான், அதை ஒருவன் அடைக்க மாட்டான். கர்த்தர் திறந்த வாசலை யார் பூட்ட முடியும்? If God can open the door, who can shut the door? Is there anyone who can shut the door? உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் திறக்கிற வாசலை எந்த மனிதனும் பூட்ட முடியாது. இத்தனை நாள் கர்த்தர் திறக்காத வாசல் வழியாய் நீங்கள் போய்கொண்டிருந்தீங்க. அதனால் உபத்திரவம், வேதனை, கஷ்டப்பு, நிந்தை, அவமானம், பயம், துக்கம், வியாதி, பலவிதமான பிரச்சனைகள். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் படிக்கலாமா? ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Genesis chapter 13 verse 9. மாசாட்டு போரோஷ். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொன்னது தேவனுடைய மனுஷனாகிய ஆபிரகாம் தன்னுடைய தம்பி மகனாகிய லோத்துவினிடத்திலே சொல்கிறார். லோத்துவே, உனக்கும் எனக்கும் என்ன எதுக்கு சண்டை? உன் வேலைக்காரருக்கும் என் வேலைக்காரருக்கும் ஏன் சண்டை? நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். லோத்துவோ பெஸ்டான ஒரு இடத்துல போய் சோதம் குமாராவை பார்த்தது போல யோர்தான் கரையருகே போய் கூடாரம் போட்டு தன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். ஆபிரகாம் லோத்து இடத்துல சொன்னது, நீ எங்க வேணா சூஸ் பண்ணிக்கோ, ஆனால் ஜீவனுள்ள தேவன் என்னோடு இருக்கிறதை நான் உணர்கிறேன் என்று சொல்லி ஆபிரகாம் தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு லோத்துவை பெஸ்டான இடத்திற்கு அனுப்பினான். ஒருவேளை ஆபிரகாம் நினைச்சிருக்கலாம், லோத்து, நான் தான் பெரியவன், நான் மூத்தவன், நான் உனக்கு பெரியவன், நான் சொல்றதுதான் நீ கேட்கணும், நான் இந்த இடத்திற்கு போற சொல்லி பெஸ்டா எடுக்கல. வானத்தின் பலக்கணிகளை திறந்த வாசலை வைத்திருக்கிற தேவன் ஆபிரகாமோடு கூட இருக்கிறார் என்பதை ஆபிரகாம் அறிந்ததினாலே ஆபிரகாம் பெஸ்ட லோத்து கொடுத்தாரு. ஆபிரகாம் வனாந்திரத்தை தங்கி கொண்டிருந்தார்.
கர்த்தர் ஆபிரகாமோடு இருந்தார். கர்த்தர் லோத்துவோடு கூட இல்ல, கர்த்தர் சோதோமில் இல்ல. இன்னைக்கு நினைக்கிறாங்க, நான் இந்த கம்பெனியில் இருந்தாதான் நான் பெரிய ஆளா வந்திருப்பேன், நான் இந்த பட்டணத்தில் வாழ்ந்திருந்தால் நான் பெரிய ஆளா வந்திருப்பேன். ஹல்லேலூயா. நான் இந்த படிப்பை படிச்சிருந்தா நான் பெரிய ஆளா வந்திருப்பேன். இல்ல, நீங்க ஆடு மேய்க்கிறவனா தாவீதா இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு இருப்பதினாலே நீங்கள் சிங்காசனத்தில் ஏற முடியும். இந்த ஆண்டு பரிசுத்த ஆவியானவரோடு நீங்க இருந்தால் எந்த நிலைமையில் இருந்தாலும் நீங்கள் மேலே வருவீங்க. ஆபிரகாம் இருந்த இடம் வனாந்தரம். கர்த்தர் ஆபிரகாமோடு இருந்து லோத்துவை பார்க்கிலும் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஒரு முறை 5 ராஜாக்கள் வந்து சோதோமை படையெடுத்து சோதோமில் இருக்கிற ஜனங்களை பிடித்து கொண்டு லோத்துவையும் அவன் மனைவியையும் அவன் பிள்ளைகளையும் அவனுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் கைதியாக எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க. ஆபிரகாம் இடத்திலே ஒரு சேவகன் வந்து சொல்றான், ஒரு வேலைக்காரன் சொல்றான், ஐயா, லோத்துவையும் அவன் மனைவியையும் பிடித்து கொண்டு போயிட்டாங்க. ஆபிரகாம் தன்னோடு கூட வைத்திருந்த 300 பேரை கொண்டு போய் லோத்துவையும் சோதோமின் ராஜாவையும் சோதோமில் உள்ள ஜனங்களையும் அவைகளின் ஆடு மாடுகளையும் ஒரு ஆபிரகாம் மீட்டு கொண்டு வந்தார். எப்படி முடியும்? 5 ராஜாக்களை ஜெயிக்க முடியுமா? ஒரு ராஜா வந்தாலும் ஜெயிக்க முடியாது. 5 ராஜாக்கள் ஒரே நேரத்தில் சோதோமை படையெடுத்த பொழுதிலும் கர்த்தர் ஆபிரகாமோடு இருந்ததினாலே ஆபிரகாம் எல்லாவற்றையும் மறுபடியும் திருப்பி லோத்துக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு இந்த வருஷத்துல ஒருவேளை கர்த்தர் பக்கமா இராமல் உங்களுடைய செல்வத்தையும் உங்கள் சுயத்தையும் உங்களுடைய பலத்தையும் உங்கள் படிப்பையும் உங்கள் வேலையையும் உங்கள் தாளந்தையும் நீங்கள் சார்ந்து கர்த்தரை விட்டு சோதோம் பக்கத்திலே கூடாரம் போட்டு கொண்டிருந்தால் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீங்கள் வனாந்தரத்தில் இருந்தாலும் கர்த்தரோடு கூட இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது உங்களை ஒருவரும் தொட முடியாது. வனாந்தரம் தான், ஆனாலும் வனாந்தரத்திலே குளிர் என்று சொன்னால் இரவிலே அக்கினி ஸ்தம்பம் இருக்கும். வெயில் என்று சொன்னால் பகலிலே மேகஸ்தம்பம் இருக்கும். பசி என்று சொன்னால் அவர் வானத்திலிருந்து மன்னாவை அனுப்புவார். தாகம் என்று சொன்னால் கற்பாரிலிருந்து நீரூற்றை கொடுப்பார். அவர்களுக்கு கேட்டதை கர்த்தர் கொடுத்தார். வனாந்தரத்திலே ஒரு தேவன் இஸ்ரவேலோடு கூட இருந்தார். ஆபிரகாமோடு கூட. அன்றைக்கு ஆபிரகாம் நின்ற இடம் வனாந்தரம். ஆபிரகாமின் சந்ததியோ 20 லட்சம் பேர் வனாந்தரத்தில் தான் நின்று கொண்டிருந்தாங்க. பச்சை பசியான இடத்திற்கு போவதற்கு முன்பாக, கானானுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு முன்பாக 40 வருடம் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து கொண்டது போல, ஆபிரகாமுக்கு போஷித்தது போல கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாகி இஸ்ரவேலுக்கு போஷித்தார். இந்த காலை நேரத்தில் நீங்க சொல்லுங்க உங்க சத்துருவை பார்த்து, நீ வலதுபுறம் போனா இடதுபுறம் போறேன், நீ இடதுபுறம் போனா வலதுபுறம் போறேன், தயவு செஞ்சு என் கர்த்தரை மாத்திரம் எடுத்துட்டு கேட்காது, நீ என்ன வேணா எடுத்துக்கோ, டோன்ட் ஆஸ்க் மை லார்ட். நான் எந்த காரியத்திற்கும் நான் கர்த்தரை கொடுக்க மாட்டேன். ஸோ முதலாவது நாம் பார்த்தது ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்தோம். ஆபிரகாமோடு கூட கர்த்தர் இருந்ததினாலே ஆபிரகாம் வர வர செல்வ சீமானாய் மாறினான், வர வர விருத்தி அடைந்தான். லோத்துவோ கர்த்தரை விட்டு பிரிந்து சோதோமுக்கு போனதினாலே பாவம் செய்வதற்காக, சோதோம் என்று சொன்னால் it is a place where sins are it's very easy to do any sins. People drink sins like water. பாவத்தை தண்ணீரை பருகுவது போல குடித்து கொண்டிருந்த இடம் சோதோம். இன்னைக்கு உலகம் பாவத்தை தண்ணீரை போல குடித்து கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் சோதோமை விட்டு விலகி கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அது வனாந்தரத்தை போல இருக்கும் அவங்களுக்கு. நமக்கு தான் தெரியும், பகலிலே மேகஸ்தம்பமாய் இருக்கிறார், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் இருக்கிறார். I am prophetically speaking to you. My dear brother, my dear sister, I am speaking to you prophetically. நீங்கள் காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஹல்லேலூயா. இரண்டாவது ஈசாக்கினுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். ஆதியாகமம் 26:12, Genesis chapter 26 verse 12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரேபா சேகே லேஹாந்தோரோஷ்
பிரார்த்தேனே. ஈசாக்கு ஒரு பஞ்சத்திலே மாட்டிக்கொண்டிருக்கிறார். ஈசாக்கு பெலிஸ்திய நாட்டிலே அவர் இருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார் ஈசாக்கை பார்த்து, நீ எகிப்திற்கு போக வேண்டாம், நீ இருக்கிற இடத்திலே இரு, நான் உன்னை ஆஸ்வதிப்பேன். ஈசாக்குக்கு ஆச்சரியம், கர்த்தர் சொல்லிவிட்டார், நான் இங்கே இருக்கிறேன். அந்த வருஷத்திலே ஈசாக்கு, பஞ்ச வருஷத்திலே, the entire world is suffering from famine. அந்த நேரத்தில் ஈசாக்கு விதை விதைக்கிறார். பஞ்சம் என்று சொன்னால் வானம் அடைக்கப்பட்டிருக்கும். பஞ்சம் என்று சொன்னால் எந்த விதமான விளைச்சல் இருக்காது. ஆனால் ஈசாக்குடைய விசுவாசம், வானங்களையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் என்னோடு இருப்பதினாலே அவர் பின்மாறி மலையை ஊற்றி, அவர் முன்மாறி மலையை ஊற்றி என் விதையை, அவர் நான் விதைக்கிற விதையை அவர் முளைய செய்வார், அதை விளைய செய்வார், அதிலே அவர் தண்ணீர் பாய்ச்சுவார். விதை விதைத்தான். அந்த வருஷத்திலே 1 மடங்கல்ல, 2 மடங்கல்ல, 100 மடங்கு. சுற்றிலும் பஞ்சம், ஒரே நிலம்தான். அவன் வாழ்கிற, ஈசாக்கு வாழ்கிற இடத்திலே மற்ற எல்லாருக்கும் பஞ்சம், விளைச்சல் எதுவுமே கிடையாது. எப்படி ஈசாக்கு விளைச்சல் வந்தது? வசனம் சொல்கிறது, கர்த்தர் சொன்னார், ஈசாக்கே நீ எகிப்திற்கு போகாதே, நீ இருக்கிற இடத்திலே இரு. இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறது, அது வனாந்தரமா இருக்கிறதா? நீங்க இருக்கிற இடம் கஷ்டமா இருக்கிறதா? the place where you are standing, நீங்க இருக்கிற இடம் வேதனையா இருக்கிறதா? பாவத்தை செய்ய முடியாதபடிக்கு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும். பியர் பிரஷர்ஸ் என்னை சுற்றி இருக்கவங்க இருக்கிறாங்க, என்னுடைய குடும்பத்திலே ஜபிக்கிறதுக்கு இடம் இல்லை. ஆனாலும் அதன் மத்தியிலே அது ஒரு வனாந்தரம் தான். வனாந்தரத்தில் எதுவுமே நினைச்ச நேரத்தில் கிடைக்காது. பட் யூ நீட் டு வெயிட் அப்பான் த லார்ட். கர்த்தருக்காய் காத்திருக்க வேண்டும். அவர் போ என்று சொன்னால் போகணும், நில் என்று சொன்னால் நிற்கணும். அவர் நடத்துவார். திஸ் இயர் இஸ் த இயர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். நீங்கள் கேட்டு கேட்டு நடக்க போறீங்க. நீங்கள் தனியாக செய்ததெல்லாம் முடிந்து விட்டது. வித் யுவர் ஓன் ஸ்ட்ரென்த் யூ couldn't do anything. But this year try my Lord. Be with my Holy Spirit. Be with my Lord Jesus. Be with the Lord. Be with my Holy Spirit. எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், அவரோடு கூட நீங்க இருந்து பாருங்க. அவர் உங்கள்கிட்ட விலக மாட்டார். இந்த ஈசாக்கு விதைத்த விதையை பரிசுத்த ஆவியானவர் விளைய செய்தார். நிலத்தை பண்படுத்தி அதை விளைச்சலை 100 மடங்கு கொடுத்தார். ஜனங்கள் எல்லாம் கூடி வந்து ஈசாக்கை பார்த்து சொன்னாங்க, உண்மையாகவே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த ஆண்டு ஜனங்கள் உங்களை பார்த்து சொல்ல போறாங்க, இதிலிருந்து எப்படி வெளியே வந்த, இந்த காரியத்திலிருந்து எப்படி வெளியே வந்த, how it is possible, who gave you the strength. நீங்க சொல்ல போறீங்க, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர், திரியேக தேவன் அவரை நடத்தி கொண்டிருக்கிறார். அவரோடு இருக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் பஞ்ச காலத்திலும் விளைச்சலை கொடுப்பார். நீங்க வந்து சொல்லாதீங்க எனக்குடைய நிலத்தில் விளைச்சல் இல்லை என்று சொல்லி. கர்த்தரோடு இருப்பீங்க என்று சொன்னால் விளைச்சலை பார்ப்பீர்கள். கர்த்தரோடு இருப்பீங்க என்று சொன்னால் இந்த ஆண்டு மற்ற இடத்திலெல்லாம் பஞ்சம் இருக்கும். I prophetically speak, many countries going to suffer from famine, but the people, those who are with the Lord, they will be protected. 2026 you will hear many things, uncertain things, but those who stand with the Lord, they will be protected, they will be preserved. 2026 பயங்கரமான பஞ்சங்களும் பயங்கரமான காரியங்கள் கேள்விப்படுவீங்க. ஆனால் கர்த்தரோடு கூட இருக்கிற உங்களுக்கு எதுவும் நேரிடாது. உங்களுடைய நிலத்திலே 100 மடங்கு பலனை பார்ப்பீங்க. உங்களுடைய நிலத்திலே அறுவடையை அறுத்து கொண்டிருப்பீங்க. மற்ற இடத்திலே காய்ந்து போயிருக்கும். ஏனென்றால் அவர்கள் கர்த்தரை தெய்வமாய் கொள்ளவில்லை, பாகாலை தெய்வமாய் கொண்டதினாலே அவர்களுக்கு எந்த ஆசீர்வாதமும் கிடையாது. லோத்துக்கு எந்த ஆசீர்வாதமும் கிடையாது. லோத்து தன் சுய பலத்தின் மீது சாய்ந்து சோதோமுக்கு போனான். ஆனால் இன்றைக்கு கர்த்தரை சார்ந்திருக்கிற ஆபிரகாமே, கர்த்தரை பிடித்து கொண்டிருக்கிற ஈசாக்கே, உங்கள் நிலத்தின் விளைச்சலை கர்த்தர் ஆஸ்வதிப்பார்.
வசனத்தை பிடித்துக்கொண்டு, சத்தியத்தை பிடித்துக்கொண்டு, வசனம் என்னும் விதையை இருதயத்திலே விதைத்து அது 30, 60, 100 பலன் தரும். வசனத்தை விதைக்கிறவர் கர்த்தர், விலை செய்கிறவர் கர்த்தர். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். இந்த ஆண்டு அது விலையை செய்ய போகிறார். Spiritually you're going to grow. The word which you have imbibed in your heart, in your spirit, is going to mature. It's going to sprout. It's going to yield its fruits. வார்த்தையானது உங்கள் இருதயத்தில் விதைத்துக் கொண்டிருக்க வார்த்தையானது, அந்த வார்த்தை முளைத்து அது கனிகளை தரப்போகிறது. இத்தனை ஆண்டுகள் இல்லாத ஒரு செழிப்பை இந்த ஆண்டிலே பார்க்க போறீங்க. இத்தனை ஆண்டு இல்லாத ஒரு ஆத்ம பாரம், ஒரு பரிசுத்தத்தின் மீது தாகம், கர்த்தருடைய சமூகத்திலே தாகம். உங்களுக்கு தெரியாது, இரவு நேரத்திலே கர்த்தர் உங்களை எழுப்புவார். மகனை எழுந்திரு, மகளை எழுந்திரு, செபி என்று சொல்லுவார். நீங்க நினைப்பீங்க, இதனை எனக்கு வித்தியாசமா இருக்கிறது. அது வேற யாருமே இல்லை, பரிசுத்த ஆவியானவர் உங்களை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். உங்களுக்கு உங்கள் இருதயத்திலே கலைகளை விதைக்கும்படி சத்துரு நோட்டமிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வதற்கு உங்களை அவர் எழுப்புவார். ஜெபத்திலே நீங்க உறங்கிக் கொண்டிருப்பீங்க. சரியாக 3 o'clock or 4 a.m. God will wake you. My son, my daughter, wake up. Keep on praying. நான் உனக்காக யுத்தம் பண்ணணும். When you pray, I will fight for you. If you do not pray, how can I fight in this battle? நீ ஜெபி, நீ ஜெபி, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தருவேன். கர்த்தர் ஆபிரகாமோடு இருந்தார், ஈசாக்கோடு இருந்தார். ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டாங்க. ராஜாக்கள் வந்து ஆபிரகாமுடைய குமாரனாகிய ஈசாக்கோடு வந்து அபிமெலேக்கு ராஜா வந்து உடன்படிக்கை செய்து கொள்கிறான். நான் பார்க்கிறேன், கர்த்தரோடு இருக்கிறார். ஈசாக்கு வைத்திருந்த கிணற்றை எல்லாம் அடைத்து போட்டாங்க. ஏசேக்கு சித்தனா முடிந்தது. ஆனால் கர்த்தர் ரெகபோத்தை வைத்திருந்தார். ரெகபூத்தை ஒருவனால் அடைக்க முடியவில்லை. ரெகபூத் என்று சொன்னால் அது அடைக்கப்பட முடியாதபடிக்கு அந்த ஊற்றை ஒருவனும் தொட முடியவில்லை. அடைத்து அடைத்து சோர்ந்து போனார்கள். பரிசுத்த ஆவியானவரை ஒருவனும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்களை இத்தனை வருஷம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம், என்னை இத்தனை வருஷம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த ஊழியமானது ஒருவனும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏனால் இது ரெகபோத், இது பரிசுத்த ஆவியானவருடைய ஜீவ ஊற்று, இது கர்த்தராலே உண்டானது. இதை ஒருவனும் தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இது போகிற இடமெல்லாம் அது நீர் பாய்ச்சான தோட்டத்தை போலும், வற்றாத நீரூற்றை போலும், வளமிக்க தோட்டத்தை போலும் மாற்றும். அது செல்கிற இடத்தையெல்லாம் அது செழிக்க செய்யும். இந்த பரிசுத்த ஆவியான ஜீவ ஊற்று அது போகிற பாதையெல்லாம் செழிப்பாய் மாற்றிக்கொண்டே போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. nobody can touch. ரெகபூத்தை ஒருவன் தொட முடியாது. அந்த ரெகபூத் பரிசுத்த ஆவியானவரினால் உண்டானது. அந்த ரெகபூத் கர்த்தரினால் உண்டானது. ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு வசனத்தை நாம் படிக்க போகிறோம். ஆதியாகமம் 30:32. ஜெனசிஸ் chapter 30 verse 32. சாஹிலேஷ், நான் இன்றைக்கு போய் உம்முடைய மந்தைகளை எல்லாம் பார்வையிட்டு அவைகளில் புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்மறியாடுகளையும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளையாடுகளையும் பிரித்து விடுகிறேன். அப்படிப்பட்டவைகள் இனி எனக்கு சம்பளமாயிருக்கட்டும். இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை சொல்லுவது யாக்கோபு லாபானிடத்திலே சொல்கிறார். யாக்கோபு 14 வருடம் தன்னுடைய மனைவிகளுக்காக வேலை செய்தார். இப்பொழுது யாக்கோபு சொல்கிறார், குளிரிலும் பனியிலும் வெயிலிலும் நான் உம்முடைய மந்தைகளை மேய்த்து, உம்முடைய மந்தைகளினாலே நான் என்னோடு கூட கர்த்தர் இருப்பதினாலே உம்மையும் உம்முடைய வீட்டையும் கர்த்தர் ஆஸ்வதித்தார். இனிமேல் என்னுடைய சம்பளத்தை எனக்கு கொடுங்க என்று கேட்கிறார். அதற்கு புள்ளியும் வரியும் உள்ளது உன்னுடைய ஆடு என்று அவர் சொல்லும் பொழுது யாக்கோபு இந்த புள்ளியுடையதையும் வரியுடைய ஆடுகளை பிரித்து விடுகிறார். வெறும் வெள்ளையான ஆடு, வெறும் கருப்பான ஆடு, இப்படிப்பட்ட ஆடுதான் இருக்கிறது. இம்பாசிபிள், இட் இஸ் இம்பாசிபிள். ஒரு ஸ்பெக்கிள்டு கோட் வருவதற்கு இம்பாசிபிள். ஆனால் கர்த்தர் யாக்கோபோடு இருந்ததினாலே லாபான் வைத்திருந்த ஆடுகள் குட்டி போட்டதெல்லாம் அது வரி உள்ள குட்டியாயிருந்தது. யாக்கோபு வரியுள்ள குட்டி எடுத்துக்கொண்டிருந்தான். யாக்கோபினிடத்திலே
அதிகமான ஆடுகள் சேர்ந்து கொண்டிருந்தது. லாபான் இடத்திலோ ஆடுகளுடைய பலன் குறுகி போய் லாபானின் ஆட்டு மந்தை விட யாக்கோபின் ஆட்டு மந்தை பெருகினது. லாபான் வருகிறார், யாக்கோபே, இனிமேல் வரியுள்ள குட்டி எல்லாம் என்னுடையது, பிளெயினான ஆடு மட்டும்தான் உன்னுடையது. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? வரியுள்ள குட்டியெல்லாம் உண்ணுது, அப்படிப்பட்ட குட்டியே போடாது ஆடுகள். ஆனால் கர்த்தர் யாக்கோபோடு இருந்ததினாலே அந்த ஆடை கர்த்தர் வரியுள்ள குட்டியை போட வைத்தார். ஜெனட்டிக்கே மாத்துறாரு, டிஎன்ஏவே மாத்துறாரு. இம்பாசிபிள், பட் காட் கேன் சேஞ்ச் இட். பட் காட் கேன் சேஞ்ச் இட். லாபான் சொல்றாரு, இனிமேல் பிளெயினான ஆடு தான் உன்னுடையது. இப்போ ஆட்டுக்குட்டி போடுது, எல்லாம் பிளெயினான ஆட்டுக்குட்டியா இருக்கு, வரியுள்ள ஆட்டுக்குட்டி இல்லை. யாக்கோபு வர வர விருத்தியானான். நான் முன்னாடியே சொன்னேன், கர்த்தர் ஆபிரகாமோடு கூட இருந்தார். ஆபிரகாம் வனாந்தரத்தில் தான் இருந்தார். ஆபிரகாம் எல்லாவற்றையும் ஜெயித்து கொண்டிருந்தார். ஈசாக்கு பஞ்சத்திலே விதை விதைத்தார். கர்த்தர் ஈசாக்கோடு இருந்தார். 100 மடங்கு பலன் வந்தது. மூன்றாவது ஈசாக்கினுடைய மகன் யாக்கோபு லாபானுடைய சீரியனாகிய லாபானுடைய கைகளிலே அடிமையை போல வாழ்ந்து கொண்டிருந்தான். பெத்த பிள்ளையை கொடுப்பதற்கு 14 வருஷம் வேலை வாங்கி 14 வருஷம் கழிச்சு தான் 2 மகளையும் கொடுக்கிறார். ஆனால் யாக்கோபோடு கூட கர்த்தர் இருந்ததினாலே யாக்கோபு லாபானை விட பரம்பரையாய் பணக்காரனாய் இந்த லாபானை விட யாக்கோபு 6 வருஷத்திலே பெரிய செல்வந்தனாய் மாறினான். யாக்கோபினிடத்திலே ஆடுகளும் மாடுகளும் கழுதைகளும் ஒட்டகங்களும் பால் கொடுக்கிற கழுதைகளும் எல்லாமே வந்து விட்டது. லாபானின் பிள்ளைகள் யாக்கோபை பார்த்து பொறாமைப்படுறாங்க. அப்பா, இவன் நம்முடைய சொத்துக்கெல்லாம் திருடி விட்டான் என்று சொல்லி. தேவச்சனமே, இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துரு உங்களை பார்த்து பொறாமைப்படும் வரைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். கர்த்தர் உங்களை பெருக பண்ணி கொண்டே இருப்பார். கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். பிகாஸ் this is the year of the Holy Spirit. இது பரிசுத்த ஆவியினுடைய ஒரு ஆண்டு. the year of the Holy Spirit. முன்மாரி மலை அப்போஸ்தலர் காலத்தில் ஊற்றப்பட்டது. பெந்தகோஸ்தே நாளிலே ஒரு முன்மாரி மலை ஊற்றப்பட்டது. இந்த கடைசி நாட்களிலே ஒரு பின்மாரி மலையாகிய பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஜனத்தின் மீது ஊற்றுகிறார். இந்த 2026 is the year of the Holy Spirit. I declare this is the year of the Holy Spirit. Those who stand with the Holy Spirit, they will be victorious, they will be prosperous, they will do whatever according to the will of the Lord. It will prosper. கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிற எல்லாமே அது வாய்க்க ஆரம்பிக்கும். ஆனால் கர்த்தர் இல்லாத ஜனங்களுக்கு, கர்த்தருடைய கரத்தை பிடிக்காதவர்களுக்கு ஆசீர்வாதத்தை மறந்துடுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சியை மறந்துடுங்க. உங்கள் மீது பரிசுத்தாவின் வரும்பொழுது நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் மீது பரிசுத்தாவின் இறங்கும் பொழுது தரிசனங்களையும் சொப்பனங்களையும் காண்பீங்க. சில நாட்களாக ஒரு சகோதரி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறாங்க, பிரதர், நான் இந்த தரிசனத்தை பார்த்தேன், கர்த்தர் சிங்க ஆசனத்திலிருந்து எழுந்திருக்கிறதை பார்த்தேன். இப்படி பல தரிசனங்களை சில நாட்களாக அந்த சகோதரி சொல்லி கொண்டிருக்கிறாங்க சாட்சியாக. ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியில் நிரம்ப 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 இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அவர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். தேவச்சனமே, இந்த நாளிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டது நீங்க பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினால் எல்லாம் ஆகும். It is by the Spirit of the Lord, not by might, not by power, but by the Spirit of the Lord. இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள், இந்த பூமியில் உள்ள காரியங்கள் இருளினாலே கண்ட்ரோல் செய்யப்படுகிறது. பயங்கரமான டார்க்னஸ், பயங்கரமான பாவங்கள் எழும்பினதினாலே, பயங்கரமான காரியம் நடந்து கொண்டிருப்பதினாலே இந்த பூமியிலே அன்சர்டைனிட்டி, பல இயற்கை அழிவுகள், சீற்றங்கள், எஸ்பெஷலி இன் சைனா, எஸ்பெஷலி தாய்லாந்து, இந்தோனேஷியா, இந்த பகுதிகளிலே பயங்கரமான இயற்கை சீற்றங்கள் வரும். இந்த காரியங்கள் வருகிற ஆண்டிலே, இந்த ஆண்டிலே நீங்க பார்க்க போறீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கேடயமா இருக்க போகிறார். அதே போல வைல்டு ஃபயர், பயங்கரமான தீ, கடைசி நாட்களிலே கர்த்தர் தம்முடைய உக்கிர கோபத்தை அவர்
அனுப்புவார். ஆனால் அவருடைய பிள்ளைகள் மீதோ எந்த கோபம் இருக்காது. அவர் பிள்ளைகளை அவர் பாதுகாப்பார். எகிப்தின் மீது கல்மலையும் அக்கினியும் இறங்கினது, இஸ்ரவேல் மீதோ, கோஷானிலே வாழ்ந்து கொண்டது இஸ்ரவேல் மீதோ கர்த்தர் பாதுகாத்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. ஜெபியுங்க. ஆண்டவரே, நான் உமக்காக வைராக்கியமாக எழும்ப வேண்டும். I need to rise for you. Hallelujah. Hallelujah. Rabba siando rege leshe. Le pradi kamanto rosh. Prashike le badushe. Rehanto rosh. Rakapa rihanto loshe. Hallelujah. Hallelujah. ஒரு பெரிய பிரபலம், ஒரு பெரிய நாட்டினுடைய பிரபலம் அவரை இந்த ஆண்டு அவருடைய கடைசி நாட்களை பார்க்க வேண்டியிருக்கும். ஆவியிலே ஜெபிக்கும் பொழுது இந்த காரியத்தை என் ஆவியிலே வருகிறது. தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு ஒரு குறையும் இருக்காது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சடைந்த பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். ஆனால் நாம் கர்த்தரை விட்டு விலகாமல் பார்த்து கொள்வோம். ஹல்லேலூயா. ஜப்பான் தேசத்துக்காக ஜெபியுங்கள். ப்ரே ஃபார் ஜப்பான். ஜப்பான் தேசத்துக்காக ஜெபியுங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ராது ஷேகே லே பிரதாஷியா பிராதாகா ரபாஷே லேகா து ரபாஷே. ஹல்லேலூயா. ப்ரே ஃபார் நைஜீரியா. நைஜீரியாக்காக ஜெபியுங்கள். உங்கள் ஜெபத்திலே நைஜீரியாக்காக ஜெபியுங்க. ஹல்லேலூயா. ராகா தோ ரோஷே மா சேகே லே ரபு ஷிகாதா நமாந்தோ ரோஷ் லே கோ போ ராகா தே லே பா ராஹதேஷ் லே ஷியாந்து ரேகே லே ரேஷ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுவரை இல்லாத பெரிய பெரிய வானத்தின் சத்தங்களும் இடி முழக்கங்களும் கேட்கிற நாட்கள் வருகிறது. A mighty thunders, mighty lightning is going to come upon this earth. Hallelujah. Hallelujah. நாம் கர்த்தருக்குள்ளே ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுவோம். கர்த்தருக்குள்ளே ஒவ்வொரு நாளும் நம்மை மறைத்துக் கொள்வோம். தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பாக கர்த்தருடைய கூடாரத்திற்குள்ளே ஒளிந்து கொள்வோம். Let's be under the shadow of the Almighty. மாசேகே லே பிரதாஷ் ராதாஷே. இயற்கை சீற்றங்களுக்காக இந்த வருஷத்திலே அநேக இயற்கை சீற்றங்கள் வருவதற்காக நிற்கிறது. ஜெபியுங்கள். கர்த்தர் இயற்கை சீற்றங்களை அவர் மாற்ற வேண்டும். அதை குறைக்க வேண்டும். ஜனங்களுடைய உயிர் தப்பிக்க வேண்டும். ஜனங்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வருஷத்திலே தேவனை அறியாத ஜனங்கள், தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிற சோதம் குமாரா பட்டணங்கள் அழிக்கப்படுகிறது. இந்த 2026 கர்த்தருடைய கோபத்தின் கலசம் ஊற்றப்பட போகிறது. இந்த 2026 கர்த்தருடைய காரியங்கள் நடைபெற போகிறது. The world is going to face such a terrible times. கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் நியாயம் தீர்க்க ஆரம்பிக்க போகிறார். ஆனால் அவருடைய பிள்ளைகள் மீதோ அவருடைய அன்பை வைக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் மீதும் உங்கள் சந்ததியின் மீதும் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் கிருபையுள்ளவராயிருப்பார். ஹல்லேலூயா. நீதியின் சூரியன் உங்கள் மீது உதிக்கும். நீதியின் சூரியன் உங்கள் சந்ததியின் மீது இருக்கும். ஏனென்றால் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு அவருடைய கிருபை உங்கள் மீது இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. I prophetically speak, this year is the year of the Holy Spirit. Again and again, மறுபடியும் ஆவியானவர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். உங்களை கர்த்தர் சொல்கிறார், அவருடைய கூடாரத்திற்குள்ளே வர சொல்கிறார். Come into the shelter of the Almighty. Come into the shelter of the Almighty. கர்த்தர் உங்களை பாதுகாக்க விரும்புகிறார். God wants to protect you. இனிமேல் வருகிற வருஷம் எல்லாம் கொஞ்சமா ட்ரிபுலேஷன்ஸ் நீங்க பார்க்க போறீங்க. பட் கர்த்தர் தம்முடைய சபையை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 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 மாசியாந்தோ ரேகே லேபதுஷே ரேகே லூர ஹமஷியாந்தரோஷ். பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல உங்களை சுற்றி வருவான். நீங்கள் எப்பொழுது பாவத்தில் விழுவீங்க என்று சொல்லி உங்களை வீழ்த்துவதற்காக சுற்றி வருவான். He will be wandering around you. He will wait for the right time.
guard yourself, protect yourself, pray in the spirit. ஆவியில ஜெபிக்க ஆரம்பிங்க. Hallelujah, hallelujah, hallelujah. From this day, இன்றையிலிருந்து ஜனவரி 10 வரைக்கும் ஆவியானவர் உபவாசிக்க சொல்கிறார். One meal. We are going to fast one meal. We are going to pray. ஒரு மீல் நம்ம கட் பண்ணிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். We are going to set the time. We are going to pray in the Lord's feet. From this day forth, Jan 10 வரைக்கும். நெக்ஸ்ட் 10 நாள் முடிந்தவர்கள் உங்களால் முடியும் என்று சொன்னால், if there is no illness, if you can, if the Lord is really speaking to you, கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருந்தால் அடுத்த 10 நாளைக்கு Jan 10 we will end the fasting. Rekabashi kalu raham turashe rabasi anto rosh el prashianto rakabase pradike le pradushe. ஆவியானவருடைய பிரசன்னம் உங்கள் மீது it will come upon you. உங்கள் மீது நிழலிட ஆரம்பிக்கும். முடியாததும் சாத்தியமாகும். மருத்துவர்களால் முடியாதது அது முடியும். கர்த்தருடைய பிரசன்னத்தின் கர்த்தருடைய மகிமைக்குள்ள வர போறீங்க. You're going to come under the shadow of the Almighty. Hallelujah, hallelujah. Take it, this is a serious call. இது முக்கியமான ஒரு உண்மையாக எடுத்துக்கொள்ளுங்கள். பிகாஸ் ஆவியானவர் இந்த காரியத்தை இருதயத்தில் வைக்கிறார். ஆவியான இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறார். Jan 1 to Jan 10 we are going to fast. இந்த ஆண்டு வருகிற மாதத்திலே அதற்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க போறீங்க. We are going to pray and fast. Raba sikarushele mahantorosh ratu parekelesh. கர்த்தர் சிலரை அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க சொல்கிறார். சிலர் 4 மணிக்கு எழுந்து ஜெபிக்க வேண்டும். God உங்கிட்ட பேசி கொண்டிருக்கிறார். Pray. உங்களுக்கு விரோதமாக பிசாசன் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். என் ஜனங்களோ அறிவில்லாமையால் சங்காரமாய் கொண்டிருக்கிறார்கள். My people are ignorant. They are falling in the traps of the enemy. விழித்திருந்து ஜெபிக்க சொல்கிறார் ஆவியானவர். இந்த ஆண்டு விழித்திருந்து ஜெபியுங்கள். Do not be careless. இதை கர்த்தர் எனக்கும் பேசுகிறார். நாம் கேர்லெஸ்ஸாக இருக்க வேண்டாம். we are in a battlefield. இந்த வருஷத்திலே என்னென்ன காரியம் சுற்றி நடந்தாலும் உங்கள் வீட்டிலே, உங்கள் நிலைக்காலின் மீது, வாசலிலே ஆட்டுக்குட்டியான ரத்தம் தோய்த்திருப்பதினாலே, அது பூசப்பட்டிருப்பதினாலே, உங்களுடைய நெற்றியின் மீது, உங்கள் சரீரம் முழுவதும் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலே கழுவப்பட்டதினாலே, இயேசு கிறிஸ்து என்னும் விலையேற பெற்ற அந்த பஸ்கா நமக்கு அடிக்கப்பட்டதினாலே, இந்த இரத்தம் பூசப்பட்டிருக்க வீட்டிலே, இந்த இரத்தம் பூசப்பட்டிருக்கிற நம்மீது கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும். சங்காரதூதன் கடந்து போவான். சங்காரதூதன் கடந்து போவான். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் உயர்த்த போகிறார். God wants to bless you. God wants to spiritually and physically bless you. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ அப்படிதான் உங்கள் physical life இருக்கும். Based upon your spiritual life, your physical life will replicate. Hallelujah, hallelujah. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ரோமர் 8:14 கடைசியாய் படித்து முடிக்கலாம். ரோமர் 8:14. சியாந்தோ ராபாசே பிராத்து கேலே பாருஷ் ராது கேலே மாந்தோரோஷ் ரீகே லீ பிரடூஷ். ரோமர் 8:14 சேர்ந்து படிப்போம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். If you are led by the Spirit, you are sons and daughters of the most holy God. If you are led by the Spirit of God, you are the children of God.
You are the children of God. நீங்கள் ஆவி நடத்தப்பட்டால், பரிசுத்த ஆவி நடத்தப்பட்டால் நீங்கள் தேவனுடைய புத்திரராயிருப்பீர்கள். Nobody cannot touch the Lord's child. Nobody cannot touch the children of God. The children of Israelites were safe under the presence of the Almighty. அவர்கள் எப்பொழுது தங்களுக்கென்று ஒரு கன்றுக்குட்டி, ஒரு மூளைக்கை உருவாக்கினார்களோ, they were defeated by the enemies. Let's guard our heart. இன்றைக்கு நாம் நம்மை காத்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக இருப்பதினாலே மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். They are the children of the Almighty. If you are led by the Holy Spirit, then you are the children of the Almighty. You are a child of Almighty. Hallelujah. பிரதர் கர்த்தரினோடு பேசினார். இந்த வார்த்தை மூலமாக கர்த்தரினோடு பேசினார். இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று சொல்லி கர்த்தரினோடு பேசியிருக்கிறார். I need to come under the shadow of the Almighty. I need to pray. I need to fast. I need to equip myself for the days which is before me. Hallelujah. Hallelujah. In the Spirit Revelation Embassy, இந்த ஊழியத்திலே நாம் 2வது வருஷத்துக்கு அடியெடுத்து வைத்திருக்கிறோம். We are entering into this new second year. Hallelujah. We're going to see the presence of the Lord is going to come upon you. இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே உங்கள் மீது பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை நீ உணர முடியும். You can feel the mighty presence of the Lord. It means you are already came under the shadow of the Almighty. The Holy Spirit is already hovering upon you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார். நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே வந்துவிட்டீங்க. ஒருவேளை இந்த பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் என்னோடு கூட சேர்ந்து இந்த ஜெபத்தை சொல்லுங்க. அதற்கு முன்பாக பிரதர் கர்த்தரினோடு பேசினார். God spoke to me. This prophetic word is for me. I received this prophetic word என்று சொல்லுகிறவர்கள் காமெண்ட்ல தெரியப்படுத்துங்கள். மா சேகே லே ரோடோஷ் ரேகா மாந்தோரோஷ். கர்த்தர் அநேகரோடு பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் ஒருவேளை பெற்றுக்கொள்ளாதிருந்தால் இன்றைக்கு இந்த ஜெபத்தை செய்து முடிக்கும் பொழுது உங்கள் மீது பரிசுத்த ஆவியினுடைய நிழல், நீங்கள் பரிசுத்த ஆவியினருக்குள்ளே நீங்களும் சேர்க்கப்படுறீங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தாவே, என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தாவே, நீர் எனக்காக இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்து எனக்காக உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை என் பாவத்திற்காக, என் அக்கிரமத்திற்காக, என் மீறுதலுக்காக அந்த தண்டனையை நீர் சிலுவையிலே நான் மரிக்க வேண்டி இருக்கிற இடத்திலே நீர் எனக்காய் மரித்தீர். நீர் என் பாவங்கள் எல்லாம் உன் மீது சுமந்து கொண்டீர். எனக்காக அடிக்கப்பட்ட பஸ்காவை போல, ஆட்டுக்குட்டியைப் போல சிலுவையிலே எனக்காய் தொங்கினீர். என் அவமானங்களை சுமந்தீர். என் பாவங்களையும் நிந்தைகளையும் நீ எடுத்துக்கொண்டீர். இப்பொழுதும் என்னை உம்முடைய பிள்ளையாய் மாற்றும். என்னை உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும். நான் தெரியாமலும் செய்த பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறலையும் மன்னியும். உம்மை தேவன் என்று அறிந்தும் உம்மை கர்த்தர் என்று அறிந்தும் மறுபடியும் செய்த பாவங்களை எனக்கு மன்னியும். என்னுடைய இருதயத்தை சுத்திகரியும். நான் உம்முடைய பிள்ளையாய் மாற விரும்புகிறேன். தேவனுடைய புத்திரராய் மாற விரும்புகிறேன். ஆவியின்படி நடக்க விரும்புகிறேன். ஆவியின் வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன். மாம்சத்தின் கிரியை அழிக்க விரும்புகிறேன். என் மாம்சம் சொல்லுவதை செய்யாமல் ஆவியானவர் சொல்லுவதை செய்வதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும். நீர் எனக்காக மறுபடியும் வரப்போகிறதற்காய் நன்றி. எனக்காக நீர் மீண்டும் வரப்போவதற்காய் நன்றி. எனக்குள்ளே வாரும். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிறேன். எனக்குள்ளே வாரும். எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த ஜெபத்தை நீங்கள் சொல்லியிருப்பீங்க என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை தம்முடைய பிள்ளையாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார்.
இந்த பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப ரொம்ப ஜென்டிலா, he is very sensitive, he has lot of emotions. அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கள். அவர் கீழ்ப்படியாத பட்சத்தில் உங்களை விட்டு விலகி போய் விடுவார். If you obey him, the Holy Spirit will be covered upon you. ஏதேன் தோட்டத்திலே இந்த பரிசுத்த ஆவியானவர் ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படுகிற வரையில் அவர்கள் மீது இருந்தார். The moment Adam and Eve sinned against the Lord, Holy Spirit went away. பரிசுத்த ஆவியானவர் அவர் விலகிவிட்டார். இந்த பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தின் நிமித்தமாக தான் இந்த பூமியிலே மறுபடியும் ஊற்றப்பட்டார். இந்த பரிசுத்த ஆவியானவர் மென்மையானவர், so gentle, so sensitive. இந்த பரிசுத்த ஆவியானவரை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க. ஒருவேளை நீங்கள் அந்நிய பாஷையை பேசாமல் இருக்கலாம். That doesn't mean you don't have the Holy Spirit. அந்நிய பாஷை என்று சொல்வது அது ஒரு வரம். It is a gift of the Holy Spirit. But ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அவருடைய பிள்ளையை மாற்றியிருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இந்த வருஷத்திலே, இந்த புதிய நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். அவருடைய வார்த்தை அனுப்பி அவர் நம்மோடு பேசியிருக்கிறார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே சொன்னது போல, ஹalleluya மாசேகே லே ரோடோஷ் சேஹம் ரோஹான் கலே ரெடேஷ், ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்க வேண்டும். நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள் என் ஜனங்கள். ஹalleluya ஹalleluya. ரோசே டேகே பெலிஷ் யாதோஷ் ரோடோ ஷேகில். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மாசே டேலேஷ் லஹி தீரியாண்டோரோஷ். உன் கிரியை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். பரலோக பிதாவே, எங்களுக்காக வைத்திருக்கிற திறந்த வாசலுக்காய் நன்றி. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் எங்களுக்கு முன்பாக செல்வதற்காய் நன்றி. திரியேக தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், ஆவி, ஆத்மா, சரீரம், எங்கள் மூன்றையும் நீர் ஆளுகை செய்ய விரும்புகிறீர். ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவி நடத்தப்படுகிறோம். இந்த நாளிலிருந்து இந்த 10 நாள் உபவாசத்தை நாங்கள் செய்வதற்கு உதவி செய்யும். லார்ட், கிவ் த ஸ்ட்ரென்த். ஆண்டவரே, நாங்கள் அதை செய்வதற்கு உதவி செய்வீராக. ஹெல்ப் அஸ் லார்ட், ஹெல்ப் அஸ் லார்ட், ஹெல்ப் அஸ் லார்ட். நன்றி ஆண்டவரே. இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். இந்த ஆண்டு ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக நீர் மாற்றிக்கொண்டிருப்பதற்காய் நன்றி. நீர் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பயங்கரமான ஒரு செழிப்பை நீர் வைத்திருக்கிறீர். ஆவியிலே, மாம்சத்திலும் நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. கையிட்டு செய்கிற காரியங்களை ஆஸ்வதிக்கப் போகிறீர். அவர்களுடைய தேவைகளை சந்திக்கப் போகிறீர். கடன் பிரச்சனைகள், இருதயத்தின் பாரங்கள், பிள்ளைகளை குறித்த கவலைகள், எதிர்காலத்தை குறித்த கவலைகள், கற்பத்தின் கனிக்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் நீர் இந்த வருஷத்திலே ஒரு பதில் கொடுக்க போகிறீங்கப்பா. திறந்த வாசலை வைத்திருக்கிறீர். We are going to fight the battle in the spirit. The spirit which resisting us not to receive the glory of the Lord. We fight against it in the name of Jesus. எங்கள் ஆவிக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற சத்துருவை நாங்கள் ஆவியிலே ஜெயிப்பதற்கு எங்களுக்கு பலன் கொடுக்க போகிறீர். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்காய் நன்றி. Thank you for this 2026. Thank you for this day. பரிசுத்த ஆவியானவரே, என்னை தாழ்த்துகிறேன். உம்முடைய நாமம் மகிமை பெறட்டும். Let your name be glorified. Let your name be glorified. In the name of the Lord and Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழுவலுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரையே ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பரமண்டலத்துக்கு நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். நாங்கள் சோதனைக்குட்படப்படாதபடிக்கு தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி 2026. புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். காட் bless you. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ரகே பா ரூட்டோ ஷியாந்தோ ரேபெலேஷே. உங்களுடைய ஸ்க்ரீனில் தெரிகிற கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்திற்கு என்று விதைக்க விரும்பினால், if you want to sow for this ministry, go ahead and sow. கர்த்தர் நல்லவர். God bless you. God bless you. God bless you. Rabba sekelish ma soto porosh. Happy ஷேர் யுவர் டெஸ்டிமனிஸ். கர்த்தர் உங்களோடு பேசின காரியத்தை யூடியூப் காமெண்ட்டில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். கர்த்தர் செய்த காரியத்தை ஸ்லோவாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டே வாங்க. அது அநேகருக்கு பிளெஸ்ஸிங்காக இருக்கும். மெனி பீப்புள் ஆர் டூயிங் தேட். நிறைய பேர் செய்து கொண்டு இருக்கிறீங்க. கண்டினியூ டு டூ தேட். காட் வில் bless you. அது உங்களுடைய ஊழியம். நீங்கள் கர்த்தருக்காக செய்த நன்மையை நீங்கள் சொல்கிறீங்க. காட் bless you. God bless you. God bless you, Sister Patmavati. God bless you, Sister Marian Samuel. God bless you, Sister Pavitra. God bless you, Sister Sumadi, Sister Shuhanti. God bless you, Sister Felicia Justin, Sister Jennifer. God bless you, Sister Jerlyn. God bless you. Thank you. Happy New Year to everyone. Brother Anthony Lutz. God bless you. Brother David John. God bless you. Sister Virginia. God bless you. Hallelujah. Sister Arul Jodi, God bless you. Sister Jocelyn, Sister Chandra, God bless you. Rekha Dure Mahantorosh. God bless you, God bless you. Thank you for all your prayers. இந்த ஊழியத்திற்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் இந்த ஊழியத்தின் மூலமாக உங்களை ஆஸ்வதித்துக் கொண்டிருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க. ஒருவேளை உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, invite your friends if possible. Evangelize to them. Invite them. நீங்கள் அழைத்து கொண்டு வாங்க. ஆவியானவர் பேசுவார். Don't hesitate. நீங்கள் சந்தேகப்படாதீங்க. கர்த்தர் பேசுவார். எனக்கு தெரியாது, அவங்களுக்கு தேவையானதை கர்த்தர் பேசுவார். That blessing will come upon your life. Hallelujah. 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 Sister Lakshmi Kumar, God bless you. Sister Kumari, God bless you. கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். சிஸ்டர் குமாரி, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். Do not be worried. கலங்க வேண்டாம். உங்கள் எதிர்காலத்தை குறித்து கலங்காதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். சிஸ்டர் ஷைலா ஜெயக்குமார், God bless you. ரேபா சிகேலே ரூடோஷ். Hallelujah. God is good. God bless you. Happy New Year once again, people of God. Happy New Year. Sister Veerama, Happy New Year. God bless you. Brother Azaya, God bless you. Happy New Year. Brother Robin, God bless you. Happy New Year.
Hallelujah. Hallelujah. Reko par. Sister Sumadi, God bless you. Rehalura hadu sheke paradashe. Happy New Year to everyone. Reke lira do shyangta rehedu shabali hanto rodosh. Rakatu rabatele batu rodoshe. Sister Mercy, Happy New Year. God bless you. Radu sheke lera ham shaganda lira desh. Radaze. Thank you, Sister Jerlyn. Thank you. God bless you. Rekaba, Sister Virginia. God bless you. Re sete le barodosh. Prasi hanto refe le hanto she. Ekradu pa rekatea. Ebrisheka de la mandorosh. Regutu reke lea. Rabu shiangda rata de le parodosh. El pradia. Sister Santi. God bless you. Happy New Year. Sister Bakim. God bless you. Happy New Year. Reba siando rehede. Radu sheke li rehendo roshe. Hallelujah. முடிந்தவரை நாம் ஆவியில நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிக்கலாம். கத்தர் ரேகா தோ ரஹதே லே பரோஷோ எப்ரிஷகதே லே மாந்தோரோஷ். Hallelujah, hallelujah. Rata ta rapato rotoshe reke tu rehant sheke lea ma sefelesh ali rekela mantosh prasike merushekeyas el bradi kamu rehen korodosh redu lehab shiandalosh. Thank you, Jesus. Thank you, Jesus. உமக்கே மகிமை ஆண்டவரே. Lord, I give you all the glory. I give you all the honor. நீர் மகிமைப்படுவீராக. நீர் பெருகவும் நான் சிறுக வேண்டும் ஆண்டவரே. Lord, all the glory and honor belongs to you. I thank you, Jesus. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. Blessed 2026. God bless you. கர்த்தருக்காக நீங்கள் காணிக்கை செலுத்த விரும்பினால் வருஷத்தின் முதலாவது நாளிலே